ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 3 எபிசோட் 16 எண்ட் ஆஃப் த 7 Deadly Sins. ஓப்பனிங்லேயே சில கிரெடிட் சீன்ஸை கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபுல் டீமனாக மாதிரி நம்ம மெலியதாஸை அவங்க அடிச்சு போட்டுட்டு மயக்கத்தில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெலியதாஸை எப்படியாவது மீட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவோட வந்திருக்கிற அவனோட குருவான சேண்ட்லர். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த போட்டியே இருக்குது. ஸோ பேன் எதை ட்ரை பண்ணி அவனையும் தியாகம் பண்ணி இங்கே சேண்ட்லரில் எல்லாருமே தோக்கடிஞ்சிருந்தாலுமே சரி, அந்த சமயத்தில் சேண்ட்லர் வந்து அவனோட உயிரை இழந்துட்டான். ஆனால் ஒரு டீமன் எப்பவுமே உண்மையான ஃபார்மில் இருக்காது. அது அதோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு உண்மையான ஃபார்முக்கே அது வந்து வரும். அப்படிப்பட்ட உண்மையான ஃபார்முக்கு தான் இப்போ நம்ம சேண்ட்லர் வந்திருப்பாப்புல. ஸோ இப்போ உங்கள் சாவை நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்குறீங்க, இதோட நீங்கள் அப்படியே சாக போகிறீங்க பாருங்க அப்படின்னு சேண்ட்லர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவன் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை லைட்டாக உருவுறா பாருங்க. அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு கட்டான மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வெளியே உருவுறான். உருவனதுக்கப்புறம் ஒன்று சாதாரணமான கட்டான மாதிரி எல்லாம் எப்படியோ ஒரு 250 மீட்டர் ஹைட்டாக இருக்கிற ஒரு கட்டானாவை பார்த்தீங்கன்னா அவன் வெளியே எடுக்கிறான் பாருங்க. அண்ட் இன்க்ரீஸை பயன்படுத்தி நம்ம கிங்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னால் எப்படியாவது அவனை கொஞ்சம் நேரம் சமாளிக்க முடியும், அதனால நீங்கள் இங்கிருந்து எங்கேயாவது கிளம்பி போயிருங்க அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, அவனை எதிர்த்துக்குனாலும் எதுவுமே பண்ண முடியாது, நானும் உனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ எனக்கு பிரச்சனையாக தான் இருப்ப, இந்தாங்க எலிசபெத் நீங்கள் டியானை கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா நான் ஒரு மோசமான கிங்காக இருந்திருக்கனே தவிர என்றைக்குமே ஒரு மோசமான நண்பனாக இருக்க வேணான்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பிடிச்சவங்கள ஒரு தடவையாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட கடைசி ஆசை, அப்புறம் என்னோட கடைசி ஆசையுமே கூட, நான் அவங்க என் உயிர் போகிற அளவுக்கு நான் அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு கிங் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். வேணாம் கிங், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் அவனோட கட்டனை வச்சு அடிக்கிற பாருங்க. அவனோட கேஸ்டி ஃபைல் ரெண்டாக பொழக்குது. அண்ட் அதே சமயத்தில் இவங்க மேலே இருக்கிற அந்த எர்த்தோட கிரஸ்டே பார்த்தீங்கன்னா பொழந்து உள்ள மேண்டல் வரைக்குமே தெரியுது. அதாவது பூமிக்குள்ளே ஒரு நெருப்பு குழம்பு பார்த்தீங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நிலத்தை பொழந்து விட்டுட்டான். இவன் இந்த அளவுக்கு சக்திவாதவனாக இருக்கானே அப்படின்னு அங்கே எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கும்போது கிங்கு செத்துருப்பா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் பவரை போட்டுட்டு கிளக்ஸோனியா இங்கே ஹாக்கோட அம்மாவை காப்பாற்றிருப்பா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிங்கையுமே பார்த்தீங்கன்னா ட்ரோல் வந்து காப்பாற்றிருப்பாங்க. கிங் கிளக்ஸோனியா, கிங் ட்ரோல், நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கிங் கேட்கும்போது, நாங்கள் இத்தனை வருஷமாக சுமந்துட்டு இருந்த பழியை நீ அசால்ட்டாக இப்படி சுமந்துட்டு போகலான்னு பார்க்குறியா, இது எங்களோட போட்டி, அதனால் நீங்கள் இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு கிளக்ஸோனியை பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் ஏற்கனவே ஃபைட்டிங் ஃபெஸ்டிவலில் உங்களை நான் பார்த்துருக்கிறேன், நீ பார்க்குறதுக்கு எலிசபெத் மாதிரி இருந்தாலுமே இப்போ நீ இருக்கிற அந்த காடஸ் எலிசபெத் தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். பிரிட்டானிய தலைநகரத்தோட ஃபியூச்சரை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கணும். 7 Deadly Sins நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டைம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸை சேர்ந்த கிங் கிளக்ஸோனியா, கிங் ட்ரோல், நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஏமாத்துக்காரங்க தானே, எங்களை ஏமாத்திருக்கீங்க தானே அப்படிங்கிறாங்க. அது முன்னாடி நாங்கள் இப்போ ஒரு கிங்காகவும் இல்லை, இப்போ நாங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லையும் இல்லை, நாங்கள் சாதாரணமான ஒரு ஃபேரி அப்புறம் ஒரு ஜெயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட கம்பைனர் டெக்னிக்கான ஒரு ட்ரீ ஒரு டோராவை போடுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம சேண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். சரி, இவனை நாங்கள் பிடிச்சி வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதனால் நீங்கள் இங்கிருந்து பார்த்து போயிருங்க, இதெல்லாமே எங்களுக்கான சமயம், நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் எங்களால் முடியாது, நானும் உங்களோட சேர்ந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட கிங் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஹார்லே குயின் கிளக்ஸோனியை பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செத்துருவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி கிங் வரானா நானுமே வரேன் அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டே இருக்கிறா. சரி, இங்கே இருக்கிற எல்லாமே நேரம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு டிஎனை ரெண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா ஈர்க்க வச்சுட்டாங்க. பேன் நீ எப்படியாவது பார்த்துக்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலிசபெத் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிளக்ஸோனியா இங்கே எலிசபெத் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத், உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது மெலியதாஸோட உயிரை மட்டும் காப்பாற்று, எங்களுக்கு அதுவே போதும், உங்களை காப்பாற்றுறது தான் எங்களோட முக்கியமான வேலை. அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கிட்ட கிங் லக்ஷ்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சண்டை போட்டி போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனோட பவரை பயன்படுத்தி இவங்களுக்கு கட்டி போடுறாப்புல கிளக்ஸோனியா எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கிங் கேட்கும்போது, ஸோ ரக்கையை துளியுண்டு வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹார்லே குயின், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் சைஸில் இருக்கிற ஒரு ஜெயிண்ட், இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஏற்கனவே சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் உங்களோட இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியை பார்த்தீங்கன்னா இவங்கள அதே இடத்துக்கு அவரோட பவர் வச்சு அனுப்பி விட்டாங்க. ஸோ 3000 வருஷமாக மெலியதாஸ்க்கு நாம் கொடுத்த வாக்கு இனிமேல் தான் நிறைவேற போகுதில்ல, நீ நானும் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச கஷ்டம் எல்லாமே இன்னையோட ஒழிய போகுது அப்படின்னு ட்ரோல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், 3000 வருஷத்துக்கு அப்புறம் எலிசபெத் அப்புறம் மெலியதாஸ் ரெண்டு பேருமே ஒன்றா பார்க்குறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த சமயத்தில் உயிரை விட்டால் கூட எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும் அப்படின்னு இங்கே கிளக்ஸோனி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியுமே அவனோட பெரிய ஸ்வாட் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறா பாருங்க. அந்த இடம் ரெண்டாக பொழந்து போச்சு. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே, அதாவது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லை கிங் கிளக்ஸோனியா, கிங் ட்ரோல், நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ சாக போகிறீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம், சாகிறதெல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா நீ ஒரு பெரிய டீமன்ல, உன்னை சமாளிக்கிறதா எங்களோட மெயின் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிளக்ஸோனியா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாக்கோட அம்மா ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் கிளக்ஸோனியோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே பேன் மேலே அவங்க மேலே தூக்கி போட்டுருச்சு. நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்கும்போது, அவங்க பவர் வச்சு என்னை இங்கே அமுச்சு விட்டுட்டாங்க, அவங்க ரெண்டு பேருமே இங்கே தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிங் பேசிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளக்ஸோனியா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை
பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ட்ரோல் பார்த்தீங்கன்னா அவனோட எர்த் பவர் வச்சு இங்க சேண்ட்லரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா சேண்ட்லரோட சக்திக்கு நிகரா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் பேஸ்கியோஸை வச்சு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றான். ஆனா அந்த பேஸ்கியோஸோட கொடுக்கையே பார்த்தீங்கன்னா அவன் உடச்சு போட்டுட்டு இவன் அந்த பீஸ்டையுமே பார்த்தீங்கன்னா கொன்னுறான். கொன்ன அடுத்த செகண்டே அவனோட யூசரான நம்மளோட கிங் லக்ஸோனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அவனால வலி தாங்கவே முடியல. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். சரி கீழே விழுந்த கையோட சும்மா விடுவானான்னு பார்த்தா அப்பதான் இல்ல, மேகத்திலிருந்து ரொம்பவே ஹை ஃபோர்ஸ்ல வந்து நம்ம கிளக்ஸோனோட நெஞ்சிலேயே ஒரு சொருகுறான் பாருங்க. அவ்வளோ பெரிய ஸ்வாட் கிளக்ஸோனிக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட உயிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. இன்னொரு பக்கம் ட்ரோல் போய் அட்டாக் பண்ணும்போது நம்ம ட்ரோலோட கையை பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டி விட்டுட்டான். இன்னொரு பக்கம் அதோட காலையே பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி விட்டுட்டான். ஸோ ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கிறான். ஏன்னா டிஎன் நீ எப்படியாவது உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி ஜெயின்ஸ் எல்லாருமே போர்க்காலத்தை கண்டு பயப்படாத வீரர்கள். பட் இருந்தாலுமே நம்மள மாதிரி முட்டாள்கள் எல்லாமே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு இங்கே ட்ரோல் பேசிக்கிட்டே இருக்கும்போது சேனலர் பார்த்தீங்கன்னா கொடூரமாக எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கிறான். நம்மள மாதிரி ஜெயின்ஸ் இனத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய சாபமே. அவங்க பயமே இல்லாமல் போர்க்களத்தில் அவங்கவுங்க அடிச்சுக்கிட்டு செத்து போவாங்க. அந்த மாதிரி சமயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் இந்த தடவை ஒரு லீடராக அறிவிச்சிருக்கிறேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்மளோட இனத்துக்கு தேவை. ஸோ இது மேலே தான் நம்மளோட கிங் அது இல்லை நம்மளோட குயின் நம்மளோட இனத்தை பாதுகாக்க போகிறாங்க. அதனால் ஜெயின்ஸோட வருங்காலத்தையே நான் உங்ககிட்ட விடுற டிஎன், தயவு செஞ்சு நீ உயிரோட வர அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் லக்ஸோனியாவும் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அதாவது சின்ன வயசில் இவ்வளோ சின்னதாக ஒரு ரெக்க இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணுறிய, நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் அடித்து சொல்லுவேன், நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்னோட சக்தி வந்தவனா ஆகப்பாரு அப்படின்னு இங்கே லக்ஸோனி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேர்த்தையுமே 3000 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு இந்த இடத்துல கிங் லக்ஸோனியை கிங் ரோலை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. கொடூரமான நிலையில் உயிரை விட்டுருக்காங்க. அண்ட் கண்ணமுடி காண திறந்தாலும் தெரியுது இங்கே போர் ஹேட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மெர்லின் உனக்கு என்னாச்சு, எந்திரி மெர்லின் அப்படின்னு எலிஜிபெத் சொல்லும்போது அக்கா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கூப்பிட்ற பாருங்க. நம்ம இங்கே போர் ஹேட்லேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபெத் சொல்கிறா. ஐயோ மெர்லின் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு எஸ்கனார் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறா. என்னாச்சு நான் மயக்கம் போட்டு கிடக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமால எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, என்னோட இன்கன்டேஷன் ஆர்வம் வச்சு நான் எப்படியாவது என்னோட பழைய ஃபார்முக்கு அப்சல்யூட் கேன்சலை பயன்படுத்தலான்றதேன். ஆனால் இந்த போர் ஹேட் இப்படி அசைஞ்சதுனால நான் அடிபட்டு மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன். சரி அந்த டீமன் எங்கே போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த டீமன் அங்கேயே தான் இன்னும் உயிரோடு இருக்குது. அவனை சமாளிக்கிறதுக்காக 2 பேர்த்த நான் அங்கேயே விட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது வேற சரியா போச்சா, அவங்க 2 பேர்த்தோட பவர் அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி இருந்தாலுமே அவங்கள சமாளிக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்சல்யூட் ஆர்டரை மீறியுமே நம்ம கோத்ரா இன்னும் உயிரோடு இருக்கிறோம். இதுவே சாதாரண மனுஷனாக இருந்தால் இந்நேரம் அதே இடத்துல வெடிச்சு செத்து போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிஎன்ஏ வேற சரி பண்ணி ஆகணுமே, அவர் ரொம்பவே குட்டியாக இருக்கிற அப்படிங்கும்போது இந்த பொண்ணை நானே சமாளிச்சிருவனே அசால்ட் அப்படின்னு ஹாக் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க. எட்டி ஒரு கூத்து விடுறா. ஹாக் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பறந்துட்டா. இருந்தாலுமே மெர்லின் எங்களோட நிலைமை பார்க்கும்போது உன்னோட நிலைமை ரொம்பவே அழகாக இருக்குது, நீ குட்டுப்புண்ணாக இருக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற அப்படின்னு டீன் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி நான் ஏற்றுக்கிறேன். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சமயத்தில் என்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்தால் தான் எல்லாமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. மெர்லின் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் வெக்கப்பட்டு இருக்கிறான். மறுபடியும் இரும்பிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்னாச்சு உடம்புன்னு சரியில்லையா இருக்குது அப்படின்னு நம்ம மெர்லின் சொல்லும்போது நான் உன்னை மறுபடியும் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு எலிஜபெத் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறா. என்னை மனுஷருங்க உங்களுக்கு நான் ஒரு தொல்லை தான் இருக்கிறனாட்டு இருக்குது அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறான். எனக்குமே இங்கே ஏதோ ஃபீலிங் வருதுடா, இங்கே காற்றுல ஏதோ ஒரு வேகியான ஸ்மெல்லு வருதுன்னு நினைக்கிறேன், நம்மளை மூச்சு விடாமல் செய்யுது அப்படின்னு இங்கே கிங் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஹாக் உனக்கு ஏதாவது தெரியுது அப்படிங்கும்போது எனக்கு லைட்டாக பசிதாப்பா எடுக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. ஏன்னா மெலிதஸ் உடம்புலேருந்து வர மியாஸ்மா இங்கே நம்மளை மூச்சு விடாமல் செய்யுது அப்படின்னு மெல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இல்லை அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இதுக்கு காரணம் நம்ம மெலிதஸ் கிடையாது, நான் மெலிதஸ் எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ கொஞ்சமாவது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஜபெத் பார்த்தீங்கன்னா மெலிதஸை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறா. சரி இப்போ நம்ம எஸ்கனோட வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன இது, நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னோட பாடி கண்டிஷன் இப்போ முன்னே இருந்ததோட பரவாயில்ல, இதுக்குமே உபயோகப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படலாம்ல. இப்போ நம்மளோட முக்கியமான ஒரே விஷயம் நம்ம மெர்லினை ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வரது தான். அவங்களோட அப்சல்யூட் பவரை ஒன்றா போட்டு அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறான். சரி நம்ம பேன் எங்கே போனா அப்படின்னு மெர்லின் கேட்கும்போது பேனா அவன் நிறைய தங்கச்சி கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டே இருக்கிறான். இங்கே சீன் காட்டினா இங்கே எலைன் அப்புறம் பேன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை மனுஷரு நான் உன்னை பயமுறுத்திட்டேனா அப்படின்னு எலைன் கேட்கும்போது இல்லை நான் இந்த மாதிரி நேரத்தில் உன்னை கூட தான் இருந்திருக்கணும், பட் நான் உன் கூட இல்லை வெளியே சண்டை போட போயிட்டேன், என்ன மனுஷர் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல வீடு அப்படின்னு எலைன் சொல்லிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம 2 பேரும் இழந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அவங்க 2 பேரும் சொன்னது நல்லாவே கேட்டுச்சு. அவங்க 2 பேருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அவங்க இதை தான் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு எலைன் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டு நான் இனிமேல் பிரியவே போகிறதில்ல எலைன், இனிமேல் எப்பவுமே இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு பேன் இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ரொமான்ஸ் பண்ண வழி இல்லாமல் நம்ம எலிசபெத் மெலியதஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைக்கிடமாக வெளியே கொண்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம கோத்திரை பார்த்தீங்கன்னா அங்கே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எப்படியோ முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரை எப்படியாவது உயிரோடு கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டிஎன்ஏமே பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மெர்லினுமே பார்த்தீங்கன்னா அவளோட இன்கன்டேஷன் ஆர்பை தேடி கண்டுபிடிச்சு அவளோட அப்சல்யூட் கேன்சல் பவரை பயன்படுத்தி இவ பழைய நிலைமைக்கு வந்துட்டா.
சரி அப்படின்னா அந்த சேனலர் அவர் எங்கே போனா அப்படின்னு மெர்லின் கேட்கும்போது, அந்த இடத்துல நம்ம கிங் ட்ரோலு, கிங் லக்ஸோனியும் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான். நம்மளுக்கு எப்படியாவது கொஞ்ச நேரமாவது டைம் கிடைச்சது. சரி இப்போ நம்ம இங்கேருந்து டக்குன்னு வேகமாக போயாகணும் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் கிங் ட்ரோல், கிங் லக்ஸோனியை கொண்டு போட்ட சேனலர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் கிளம்புறதுக்கு ரொம்பவே தயாராகிக்கிட்டு இருக்கிறான். அவன் பாதத்தை அழுத்தி வச்சு எந்த பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னு மோப்பம் முடிச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான் பாருங்க பாதத்திலேயே. அந்த அழுத்தத்திலேயே தலைமை பார்த்தீங்கன்னா அவனோட டெமானிக் ஃபோர்ஸ் பவரை பார்த்தீங்கன்னா இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் கடந்து போகிற பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருள் சூழுது. அந்த இடத்துல சூரிய அஸ்தமனம் ஆகுது. அதே சமயத்தில் இருட்டாயிருச்சு. இவங்க இருக்கிற இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு. என்னடா திடீர்னு இருட்டாயிருச்சு, மறுபடியும் அவங்க இது வந்துட்டானா அப்படின்னு பேன் கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ நம்ம எலிசபெத் மெலிதாஸ் வேற வெளியே இருப்பாங்களே, அவங்கள போய் காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே அறக்க பறக்க ஓடி வரும்போது, ஆனால் இங்கே சேனலர் வெளியே மண்டி போட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கிறான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இவன் எதுக்கு அழுகிறான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற 7 டெட்லி சின்ஸுக்கு திரும்பி பார்த்ததே தெரியுது, மெலிதாஸ் திரும்ப உயிரோட வந்துட்டான் அப்படின்னு. ஸோ அந்த மாஸ்டரை பார்த்துட்டு இவன் ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டு இருக்கிறான். நீங்கள் திரும்ப வந்ததுக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேனலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் இன்னும் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மெலிதாஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு மெர்லின் பேசிக்கிட்டே இருக்கிறா. மெர்லின் என்ன பேசிட்டு இருக்கிற, அவன் நம்மளோட மெலிதாஸ் தான். ஹே கேப்டன், என்ன மறந்துட்டீங்களா, நீங்கள் டிராகன்ஸின் மெலிதாஸ் 7 டெட்லி சின்ஸில் ஒருத்தர் அப்படின்னு பேன் கத்திக்கிட்டு இருக்கிறான். பேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு மெலிதாஸ் ரொம்பவே நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. என்னது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறீங்கவா அப்படின்னா இப்போ இல்லையா அப்படின்னு எஸ்கார் கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு எலிசபெத்துக்கு உள்ளுணர்வு சொல்லுது. ஜாண்ட்லர், நீ மரியாதை எங்களை ஜெல்ரிஸுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆனால் யங் மாஸ்டர் நீங்கள் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வரீங்களா அப்படிங்கும்போது, உன் வாயிலிருந்து பேசாத, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசு, மரியாதையான ஜெல்ரிஸ் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு மெலிதாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிற டிஎன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிற, கேப்டன் நீங்கள் எலிசபெத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நாங்களுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறமே, எதுக்காக நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு டிஎன் கத்தும்போது, ஒன்றும் தேவையில்லை, இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலையே இருங்க, இதில் நீங்கள் குறுக்க வந்தீங்கன்னா உங்களை கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு மெலிதாஸ் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னது கொல்ல போகிறீங்களா, என்ன விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா இல்லை நிஜமானு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது, என்னோட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ், நீ அந்த மாதிரி பண்ணுற மட்டும் என்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லும்போது, நான் அதுதான் முடிவு எடுத்துட்டேன், ஏன்னா நான் அடுத்த டீமன் கிங்கா மாற போகிறேன் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது அடுத்த டீமன் கிங்கா, இறா வர அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர் பவரை பயன்படுத்தி ஹாக் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டு அவள் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துகிட்டு இருக்கிறா. என்னாச்சு மெலிதாஸ், நீ மறந்துட்டியா, நீ 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற ஒருத்தன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோசமாக சமைக்கிற போர் ஹேட்டோட ஓனர் தான் நீ, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேட்டுட்டு இருக்கிறா. மறுபடியும் உங்களோட பேச்சுக்கெல்லாம் நான் விழுவன்னு பார்த்தீங்களா, இத்தனை வருஷமா சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு பார்த்து அது ஓவரா பேசினேன், உன் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் உன் கல்லு நரகத்தை காட்டுவோம் பார்த்துக்க அப்படின்னு நம்ம மெலிதாஸ் அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறா. இதை பார்த்தா ஹாக் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மெலிதாஸ் தூக்கி போடும்போது பேன் பிடிச்சிக்கிட்டான். மெலிதாஸ், இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணுறதை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்னோட முடிவுக்காக நீ உன்னோட முடிவை இந்த மாதிரி பைத்தியத்தரமா மாற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவள் பேசுறது சுத்தமாக கேட்கவே இல்லை. அப்படின்னு சரி சேனலர் நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா அப்படிங்கும்போது, சரி எங்கள் மாஸ்டர் நம்ம போகலாம் அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இதோட நம்ம 7 டெட்லி சின்ஸ்க்கு ஒரு முடிவு, இனிமேட்டு 7 டெட்லி சின்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு இங்கே நம்ம மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது.